என் பிள்ளையே, உன் அப்பா பேசுகிறேன். நீ எதையோ இழந்தது போல உணர்கிறாயா? உன் இதயத்துல உன்னால் தாங்க முடியாத வலிகள் இருக்கிறதா? அப்படியென்றால் இந்த வீடியோ உனக்காகத்தான். நான் கர்த்தர் உன் வலிகளை ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டேன். நீ நம்பும் மனிதர்களை நீ தேடிச் செல்லும்போது அவர்கள் உன்னை நிராகரித்து விடுகிறார்கள். நீ அவர்களை மிகவும் நேசித்தாய். அவர்களோ உன்னை தள்ளிவிட தீர்மானம் எடுத்து விட்டார்கள். ஆரம்பத்தில் உன் உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டது. நீ உனக்கும் மேலாக அவர்களை நேசித்தபடியால் அவர்களுக்கு தோள் கொடுத்து உதவினாய். இப்போது நீ அவர்களுக்கு தேவையில்லை. சற்று வளர்ச்சி அடைந்தவுடன் உன்னை மறந்தார்கள். உன் உண்மையான அன்பை நிராகரித்தார்கள். நீ தொலைபேசியில் அழைத்தால் உன் தொடர்பை தடை செய்து விடுகிறார்கள், அல்லது உன் எண்ணை பிளாக் செய்து விடுகிறார்கள். முன்பு போல் இப்போது அவர்கள் இன்று இல்லை. உன் மனதில் காயம் ஏற்பட்டது ஏதோ. ஒரு இனம் புரியாத வலிகள் உன் இருதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறது. நான் எல்லாவற்றையும் கவனித்தேன். நீ தூங்காமல் இரவெல்லாம் அழுததை நான் பார்த்தேன். என் கரங்கள் உன் கண்ணீரை துடைக்க வருகிறது. உன் இருதயத்தின் காயங்களை ஆற்றவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ ஏமாற்றம் மட்டும்தான் அடைந்திருக்கிறாய். உன் வாழ்வை தொலைத்து விடவில்லை. உன் வாழ்க்கை வீணாகவில்லை. அதை என்னிடம் தா. நான் உனக்கு புதிய ஆரம்பத்தை உருவாக்குகிறேன். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் என் கைகளின் முடிவோ உனக்கு சம்பூரணம். வேத புஸ்தகத்தில் யோசேப்பை குறித்து என்ன பார்க்கிறாய்? யோசேப்பு அவன் சகோதரர்களை மிகவும் நேசித்தான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் அதற்கு மாறாக யோசேப்பை கொலை செய்ய முயற்சித்தார்கள். யோசேப்பை ஆழமான குழியிலே தள்ளினார்கள். யோசேப்பின் நம்பிக்கை வீணாய் போனது. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்தான். அவன் சகோதரர்களோ அவனுக்கு தீமைக்கு மேல் தீமை செய்தார்கள். நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த தீமைக்கு பதிலாக யோசேப்புக்கு நன்மையை கட்டளையிட்டேன். நான் யோசேப்போடே இருந்து அவனை பார்வோன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அதிபதியாக உயர்த்தினேன். இந்த உயர்வு மனிதனால் வரவில்லை, என்னால் வந்தது. என் பிள்ளையே, நீ மனிதர்களை நம்பாதே. அவர்கள் உனக்கு துரோகம் மட்டுமே செய்வார்கள். உன்னை குழியில் தள்ளிவிட்டு தள்ளி நின்று சிரிப்பார்கள். நீ என்னை நம்பு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வெறுக்க மாட்டேன். நீ எந்த நேரத்தில் என்னை தேடி வந்தாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ குழியில் விழுந்து கிடந்தாலும் கஷ்டத்திலே இருந்தாலும் இப்போது நான் உன் கையை பிடித்து தூக்குகிறேன். அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன். உன்மேல் எனக்கு பெரிய தரிசனம் உண்டு. அதை உனக்குள் உன்னை நம்பி வைத்திருக்கிறேன். இனி பழைய வாழ்க்கைக்குள் செல்லாதே. உனக்கு நடந்த ஏமாற்றங்கள், வருத்தங்கள் எல்லாம் நன்மையாக மாறியது. பிள்ளையே, இந்த செய்தி உனக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணு. அவர்களும் இந்த விதமான கவலையில் இருந்தால் விடுதலையாகட்டும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் அப்பா உன்னை சந்திக்கிறேன்.